வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி விஜயா அங்கே பாரு, சாமியார் ஃபோன் பண்ணாங்க, நீனும் மனோஜும் உடனே வரணுமா அப்படிங்கும்போது, என்ன கதை, எதுக்கு அவர் கூப்பிட்றாரு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, எனக்கு அது தெரியலை, அவர் எதுவும் நல்ல விஷயமாக தான் கூப்பிட்ருப்பாரு, நீ உடனே வா, நீ போகலைன்னா அது நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் வந்துடுறேன், மனோஜ்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு, மனோஜ் எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே கார் எடுத்து வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா சும்மாலாம் வர முடியாதும்மா, முத்து ஃபோன் பண்ணுங்க, அவன் காரை கொண்டு வருவான், நீங்கள் எங்கேயும் போனால் போங்க அப்படிங்கும்போது, டேய் நான் என்ன டூர் ஆடா போகிறேன், உன் விஷயமா தான், நீ சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும் அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பணக்காரங்க யாரும் இருக்காங்களா, அவங்கள்ட்ட பணத்தை எதுவும் வாங்கி தர போகிறீங்களா அப்படிங்கும்போது, டேய் ரொம்ப வாயை புழக்காத, அவளை கார் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஜெய்மா வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து வராரு. வரும்போதெல்லாம் மனோஜ் நினைக்காரு, அம்மா கண்டிப்பாக வந்து அந்த ராஜேஸ்வரி அண்ணிட்ட என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவங்க நீ நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, அதனால் கண்டிப்பாக என் கடனை அப்புறம் அடைக்கிறதுக்கு பணத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு முடிஞ்சது, அந்த ராஜேஸ்வரி ஆண்டின்னா நம்ம பையை கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பெரிய கோடீஸ்வரங்க தானே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. மனோஜ் உடனே வேஷ்டி கட்டு கிளம்புடா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா எதுக்குமா வேஷ்டி அப்படிங்கிறாங்க. வேஷ்டி கட்டுனா வேஷ்டி கட்டு, தலையிலலாம் வந்து விபூதி பூசு அப்படிங்கிறாங்க. எதுக்குமா, பூசுடா அப்படிங்கிறாங்க. பூசிட்டு வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அந்த கார் போயிட்டே இருக்கு. எங்கேம்மா போகிறோம், ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. போடா நீ அப்படிங்கிறாங்க. நேராக அந்த சாமியார் வீட்டுக்கு போதுமா, இங்கே தான் வந்தோமா அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வந்தோம், சாமியார் வர சொல்லியிருந்தார், ஏதோ நல்ல விஷயமா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, டேய் அதை விட இதாண்டா பெரிய வேலை, நீ சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும்னா இந்த மாதிரி சாமியார்கிட்ட தாண்டா வரணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா இப்போ கோடீஸ்வரன் ஆனவங்க பூரா இங்கே தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா வாடா அப்படிங்கிறாங்க. அங்கே பார்வதியும் ரோகிணியும் தள்ளி நின்றுக்கிட்டாங்க. உடனே பார்வதி கால் பண்ணுறாங்க. பார்வதி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி, வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துடுறாங்க. ரோகிணி மட்டும் தனியாக நின்றுக்கிறாங்க. உடனே சாமி வர சொன்னீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வர சொன்னேன், உங்கள் பையன் ராசியை பார்த்தேன், எல்லாம் கூடி வருது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்த மருமக ரொம்ப ராசியானவா அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க, அந்த சுதியை சொல்கிறீங்களா? ஆமாங்க, அவள் பெரிய பணக்காரி அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலை, மனோஜோட பஞ்சாதியை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவள் அப்படி ஒன்றும் ராசியானவ இல்லையே, ஒன்றுமே இல்லாத தரித்திரமில்ல அது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது தரித்திரம்லாம் கிடையாது, ரொம்ப ராசி, அந்த புள்ள பயங்கரமான நட்சத்திரத்தில் உள்ள வந்த புள்ள, அதனால் கண்டிப்பாக வந்து அவள் பெரிய ஆளாக வருவா, அவள் பிள்ளைக்கு சரியான ராசி வருது. இந்த மனோஜுக்கும் அந்த ரோகிணிக்கும் மட்டும் ஒரு பிள்ளை வந்துட்டு வச்சுக்கோங்களேன், மனோஜ் பெரிய மல்டி மில்லியனராக இருப்பான், அதுபோக இந்த ஏரியாவில் ஒரு மிஞ்சின தொழில் அதிபரே கிடையாது, அந்தளவுக்கு இருப்பாங்க அப்படி அப்படின்னோடனே, சாமி நீங்கள் உண்மையாக சொல்லுதில்லை அப்படிங்கிறாங்க. நான் என்னைக்காவது போய் சொல்லிடுவேனாமா அப்படிங்கிறாங்க. சரி சாமி நீங்கள் போய் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும், சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன வருத்தம்னா அவகிட்ட பணமும் ஒன்றும் இல்லை, அவன் மூலமாக புள்ள வந்தால் எப்படி பணக்காரன் ஆயிரும் அப்படிங்கும்போது, விஜயா என்ன நீ பேசுகிற, சாமியாருக்கு தெரியாதா, சாமி வந்து என்ன சொல்லுதாங்க, அவளை கல்யாணம் முடிச்சிருக்காங்க, நல்ல நட்சத்திரம், அதுபோக அந்த பிள்ளைக்கு பிறக்க போகிறது பிள்ளைக்கு நல்ல ராசி இருக்குது, அதன் மூலமாக மனோஜ் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க, அதுவும் புரியலையா அப்படிங்கும்போது, சாமி நீங்கள் நெசமாக தான் சொல்லுதீங்களா அப்படிங்கும்போது, எம்மா நெசமாக தான் சொல்லுதேன், என்ன இந்த எலுமிச்சை பழத்தை வந்து மனோஜ் தூங்க தலைமாட்டில் வைங்க, அதுபோக இவனுக்கு நல்ல ராசி வருது, அது இந்த ரோகிணி மூலமாக தான் வருது, ரோகிணி மட்டும் உங்கள் வீட்டை விட்டு அனுப்புனா ஸ்ரீதேவி போயிடுவா அப்படிங்கிறாங்க. அப்படியே சாமி சொல்கிறீங்க, நான் அனுப்பல சாமி இவனுக்கு பிள்ளை பிறந்தா இவன் கோடீஸ்வரன் ஆயிடும்ல, அழகாக ஆயிடுவான், நீங்கள் வேறு கல்யாணம் வைக்கணும் போகணும் வரணும்னு நினைக்காதங்க, அதுதான் அவங்க வீட்டு மருமவா அப்படிங்கும்போது, சரி சாமி அப்படின்னு சொல்லி, பார்வதி என்ன இப்படி சொல்கிறாரு, சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இந்த சாமியார் சொன்னது எதுவுமே தப்பலை, நான் என் விஷயமா இருக்கட்டும் உன் விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்தார், சப்போர்ட்டாக தான் இருக்கார், உள்ளது தான் சொல்லுதார் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு, அந்த ரோகிணி அப்போ வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது, இவனுக்கும் அவனுக்கும் புள்ள வரணும் அப்படின்னா மனோஜ் சிரிக்கா, ரெண்டா சிரிக்கா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீ சொன்னது நினச்சிருச்சம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பான்னு மனோஜுக்கு தெரியுது. இன்னும் தள்ளி வந்து ரோகிணி கிளம்பும், ரோகிணி இதெல்லாம் வேலை தானே அப்படிங்கும்போது, அவன் மனோஜ் வேறு வழி தெரியல, உங்கள் அம்மா என்னையும் பிரிக்கக்குள்ள வேலையை பார்க்காங்க, என்றைக்கே ஒரு நாள் நம்ம பணக்காரங்களாக ஆயிடுவோம், நான் கண்டிப்பாக பெரிய பார்லர் வைப்பேன், ஆனால் நம்மளை அவங்க அம்மா பிரிக்காமல் இருக்கணும், இதான் வழி அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா கூட நின்றுக்கிட்டு தாங்க. டேய் மனோஜ், இது வரைக்கும் என் சொல்ல கேட்டு நீ ரோகின்ட்டு பேசல வைக்கல, இன்னும் அப்படி இருக்காத பேசு, உனக்கு அவனுக்கும் ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்,
அவன் மூலமாக புள்ள வந்துச்சுன்னா நீ பெரிய கோடீஸ்வரன்டா அப்படிங்கும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். சாமியாருக்கு சொன்ன பணத்தோட டபுளாக பணத்தை கொடுக்காங்க. அப்போ பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுதாங்க. பார்வதியும் சேர்ந்து விஜயா கூட போயிருந்தாங்க. இங்கே ரோகிணி மட்டும் தனியாக போகிறாங்க. போகும்போதே வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யாட்ட சரி சொல்லிடி அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படிங்கிற. ஆமாடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னையும் எங்கள் மனோஜையும் பிரிக்கக்குள்ள வேலையை பூரா எங்கள் ஆண்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை அப்படியே வந்து போட்டுதாங்க அப்படிங்கும்போது என்னாச்சு உங்கள் மாமியாருக்கு உன் மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துட்டா இல்லை உங்கள் மாமியாருக்கு நல்ல புத்தி வந்துட்டா? உங்கள் மாமியாருக்கு நல்ல புத்தி வர வாய்ப்பு இல்லையே, பணம்னு தானே அலைவாங்க, பணம் காசுன்ட்டு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். ஆனால் வந்துட்டு நான் தான் சாமியாரை வச்சு கவர் பண்ணிட்டேனே அப்படிங்க. எந்த சாமியார் அப்படிங்கிறாங்க. பார்வதி ஆண்டிக்கு தெரிஞ்ச சாமியார்கிட்ட போவாங்க வருவாங்க. ஊற வச்சு என் வாழ்க்கையை சரி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது சரிடி ஏதோ பண்ண, எனக்கு நாளை கழித்து பொண்ணு பார்க்க வராங்க, நீ வந்துடு அப்படிங்கும்போது சரி அந்த முத்து மீனா வர சொல்லியிருக்கியா அப்படிங்கிறாங்க. அவங்க இல்லாமல் எப்படி, அவங்க மூலமாக தானே இந்த கல்யாணமே நடக்க போகுது, அவங்க வராமல் எப்படி அப்படிங்கும்போது அவங்க வரும்போது நான் வரமாட்டேன் அப்படிங்கும்போது என்ன ரோகிணி சொல்கிற, நீ என்னோடய டியர் ஃப்ரெண்டு, நீ வரலன்னா எப்படி இருக்கும், நான் உன் கல்யாணத்துக்கோ மற்ற கதைக்கும் நான் வராமல் இருந்திருக்கேனா, ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது எனக்கு அந்த முத்து மீனாவும் சுத்தமாக பிடிக்கல. நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் அந்த முத்து மீனாவும் தான் அப்படிங்கும்போது என்னடி சொல்கிற, அவங்க என்னடி காரணம், நீ எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டில் வந்துக்கிட்டு இப்போ வந்து நீ வந்து அவங்க மேலே குறை சொல்லுத, குறையெல்லாம் அவங்க மேலே இல்லை, குறையெல்லாம் உன் மேலே தான் அப்படிங்கும்போது நல்லா புரியுதுடி. இப்போ அந்த முத்து மீனாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ, எனக்கு பண்ண மாட்டல அப்படிங்கும்போது இங்கே பாரு, எனக்கு நீனும் முக்கியம்தான் அவங்களும் முக்கியம்தான். என் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நீ வரணும் அவ்வளோதான், வரலை அப்படின்னா நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கும்போது சரி வரேன் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே வித்யா முருகனுக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிடுங்க, அதுபோக வரும்போது சொந்த பந்தத்தோடு வாங்க, எங்கள் வீட்டில் எனக்குன்னு பெருசாக யாரும் இல்லை, உங்கள் குடும்பத்துலேருந்து தான் எல்லோரும் வரணும் அப்படிங்கும்போது எனக்கும் யாரும் இல்லை வித்யா, முத்தண்ணன் தான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்ருக்காரு, முத்தண்ணன் சொந்தம் போகிறோம் நம்ம சொந்தமாக வரப்போகுது அப்படிங்கும்போது உண்மையிலே முத்து மீனாவுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் முருகன் அப்படின்னு பேசுகிறாங்க. மறுநாள் வந்து வித்யாவை பொண்ணு பார்க்க வராங்க. அண்ணாமலை தலைமையில் தான் வந்து இங்கே தாம்பழம் தட்டு எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. மாற்றிட்டு ஒரு கல்யாண நாளை ஒரு மாதத்தில் வைக்கிறாங்க. வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த விசேஷம் முடிய நேரத்தில் இவங்க வந்துடுறாங்க. யார், சத்யாவோட அக்கா சீதாவும் சீதா மாப்பிள்ளையும் அருணும் வந்துடுறாங்க. இந்த அவங்களும் வித்யாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்ல முடியல சாரி சீதா அப்படிங்கும்போது, இல்லை அக்கா சொன்னாங்க கண்டிப்பாக வரணும் சீதா, அதுபோக இப்போ நீங்கள் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச ஜோடி, புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்கள நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தோம், கல்யாணத்துக்கு வருவோம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க எல்லோரும் சம்மந்தம் கலந்துட்டு கிளம்புறாங்க. அப்போ வித்யா வந்து மீனாவுக்கு முத்துக்கும் ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைன்னா இப்படி நடந்திருக்காது, எனக்கு யாருமே இல்லைன்ன மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லோரும் இருக்காங்க, எங்கள் மாமா வந்து தட்டு மாற்றிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க மீனா அண்ணாமலையை. அப்போ வித்யா சொல்கிறாங்க, கல்யாணத்தை இப்படி சிறப்பானு பண்ணணும், ரோகிணி என் ஃப்ரெண்டு தான், அவள் என்ன நினச்சா எது நினச்சான்னு தெரில வரலை அப்படிங்கும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரோகிணி உங்கள் டியர் ஃப்ரெண்டு, அவங்க கல்யாணம் ஆலோசிக்கும் போதுலேருந்து எல்லாமே நீங்கள் இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக அவங்க வந்திருக்கணும், நான் வீட்டில் என்னென்னு வரோம் கேட்குறேன் அப்படிங்கும்போது ரோகிணி வந்துடுறாங்க. மீனா கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வித்யா அவருக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது வரலை, நீங்கள் வரலைன்னு சொல்லி வித்யா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு நாள் தானே வச்சுருக்காங்க, கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு போய்க்கலாம், வித்யா இப்போ தான் உங்களுக்கு டியர் ஃப்ரெண்ட் ஆகிட்டால, நீங்கள் போய்கிட்டீங்களே விடுங்க, அதோட உங்களால் தான் நான் இவ்வளோ சீரழிதேன் அப்படிங்கும்போது, என்னது சீரழிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. விஜயா வராங்க, எங்க நான் எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் 2-3 நாளாக அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன், சொல்ல முடியல, எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு வந்து 60 வயசாக போகுது, 60ஆம் கல்யாணம் பண்ண காலகட்டத்தில் வந்து பிள்ளையோ குட்டியோ நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கும்போது, விஜயா நீ தான் பேசுதியா, இதை பற்றியே நீ பேசவே மாட்டியா, பணக்கார மருமக தான் வரணும்னு பேசிக்கிட்டு இருப்பேன், இதை பற்றிலாம் நீ என்னையும் பேச மாட்டியா அப்படிங்கும்போது, ஏங்க இன்னும் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படிங்கும்போது, இல்லை உன்னோட மாற்றத்தில் ஏதோ ஒன்று இது இருக்குது அப்படிங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லை, ரோகிணியும் மனோஜுக்கும் ஒரு பிள்ளை வரட்டும் அப்படிங்கும்போது, ரோகிணி நீ வந்து மன்னிச்சிட்டியா அப்படிங்கும்போது, ஏங்க என்னத்தான் இருந்தாலும் அவன் வந்து மனோஜோட பொண்டாட்டி, நான் எப்படிங்க இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது, விஜயா இந்த இயல்பு தான் வரணும்னு நான் அவன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், ஆனால் உனக்கு இப்போ தான் வந்திருக்கு,
ஆனாலும் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. உடனே பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி, நான் அண்ணாமலை பேசுகிறேன் அப்படிங்கிறேன். சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா இப்படிலாம் பேசுகிறாளே அப்படிங்கும்போது பார்வதி சிரிக்காங்க. ஏம்மா சிரிக்க அப்படிங்கும்போது, என்ன உங்களுக்கு விஜயா பற்றி நல்லாவே தெரியும். அவளுக்கு பணம் காசு வருதுன்னா அப்படியே மாறிடுவா. அவள் அப்பத்துலேருந்து அப்படி தானே. ரோகிணிக்கு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா அந்த பிள்ளை மூலமாக மனோஜ் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு சொல்லி சாமியார் சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு தான் அந்த விஜயா அப்படி பண்ணுறா அப்படிங்கும்போது தானே. அப்படி விஜயா உள் மனசுலேருந்து வரலை, சாமியார் சொல்லி தான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கும்போது, உங்களுக்கு யாருங்க சொன்னா அப்படிங்கிறாங்க. யார் பார்வதி தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எது எப்படியோ மனோஜ் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், நம்மளும் பேரம்பேத்தியோடு இருக்கணும் அப்படிங்கும்போது, முத்துக்கு பிறந்தாலும் நம்ம பேரம்பேத்தி தான், யாருக்கு இருந்தாலும் சரி தான் அப்படிங்கும்போது, எங்கள் மனோஜுக்கு தாங்க ஃபஸ்ட்டு வரணும், அவன் தான் மூத்த பையன் அப்படி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஜோசியக்காரரை வர சொல்லி முகூர்த்தம் பார்க்காங்க. அவங்க நாளை கழித்து நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நாளை கழித்து எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. யாருக்கு சுதிக்கிறவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க, இங்கே மனோஜுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் முத்துக்கும் மீனாவுக்கும் தனியாக ரூம் இல்லை. என்ன பண்ணனே தெரில. அவள் அண்ணாமலை மாடியில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்டு மாதிரி ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிவிட்டு, முத்து உங்களுக்கு அதுதான் ரூம்பு, எல்லாேருக்கும் நல்ல நேரமோ நடக்கும்போது, சாந்தி முத்து நடக்கும்போது உங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே நடக்குது. ஆனால் மீனாவுக்கும் முத்துக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி விஜயா வேண்டிக்கிறாங்க. சாமியாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. சாமி, மனோஜுக்கும் ரோகிணிக்கு தானே வரும் அப்படிங்க. ஆமாம் அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம எதிர்பார்த்தது அதுபோக மாமியார் மனசை மாற்றினது எல்லாமே நல்லதே நடந்திருக்கு. நம்ம பார்வதி ஆண்டிக்கு தனியாக நன்றி சொல்லணும்லான்னு சொல்லி பார்வதி ஆண்டிக்கு ஒரு மந்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க மறுநாள் காலையில். ஆண்டி ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கொடுக்காங்க. என்ன ரோகிணி, உனக்கு நல்லது நடந்ததுனால எனக்கு பரிசு கொடுக்கியா? இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, இனி எனக்கு பிள்ளை மாதிரி தானே, நல்லா இருந்துட்டு போ. சின்னஞ்சிறுசுகளை பிரிக்கிறது நல்லது கிடையாது. அது விஜயாவுக்கு புரியலை. சரி, நீனும் அதை புரிஞ்சுக்கிட்டு சாமியாரை பார்ப்பேன்னேன். எனக்கும் அது உனக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, அதான் அவன் கூட வந்தேன். ஆனால் என்றைக்காவது அந்த விஜயாவுக்கு நான் உனக்கு உதவி பண்ணி தான் அப்படி சொல்ல வச்சோம்னு தெரிஞ்சு சாமியாரை வச்சு, அவ்வளோதான், என்கிட்ட பேசவே மாட்டா, அந்த சாமியாரையும் வச்சு பார்க்க மாட்டா அப்படிங்கும்போது, அதெல்லாம் தெரியாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. தெரியாத வரைக்கும் நல்லது அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன், பார்லர் வளருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அந்த மோதிரத்தை தான் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப சங்கடமாக தெரியுது. நம்ம பேசாமல் இதை விஜயாவுக்கே மாட்டி விட்ருவோம், அது எதுக்கு இந்த பிள்ளைகிட்ட வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு, அவள் வீட்டிலேருந்து வந்த மோதிரம் அவங்க வீட்டுக்கே போட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயா வராங்க. வந்தோடனே இந்த மோதிரத்தை மாட்டி விடுதாங்க. என்ன பார்வதி, இந்த மோதிரத்தை மாட்டி விடுதா அப்படிங்கும்போது, சரி இந்த சிந்தாமணி வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்களே, என்றைக்கா அப்படிங்கிறாங்க. தேதி தெரியலையே அப்படிங்கும்போது, சரி நம்ம கேட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி விஜயா, அந்த மோதிரம் நல்லா இருக்குல்ல அப்படிங்க. எதுக்கு எடுத்த அப்படிங்கும்போது, இல்லை உனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அப்படிங்க. இவ்வளோ நாள் நீ ஒரு மோதிரம் எடுத்து தரலையே, எங்கே போனாலும் என்கிட்ட தானே சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லுவேன், நீங்களாம் வாங்க மாட்டேயே அப்படிங்கிறாங்க. சரி இதை போட்டுக்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க வீட்டில் ரோகிணி விஜயா கையில் இருக்குது. நம்ம இது பார்வதி ஆண்டிக்கு வாங்கி கொடுத்ததில்ல அப்படிங்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆண்டி, நான் உங்களுக்கு தானே வாங்கி தந்தேன், நீங்கள் ஆண்டிக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கும்போது, இல்லைம்மா அந்த வீட்டிலேருந்து வந்தது அங்கேயே போட்டோம், எனக்கு என்னம்மா பெருசாக ஆசை எதுவும் இல்லை, உன் மாமியார் நாய்க்கு ரொம்ப ஆசைப்படுவோம், அதனால் நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, ஆண்டி அப்போ நீங்கள் ஒன்று இப்படி செஞ்சுருக்கலாம்ல, ரோகிணி தான் என்கிட்ட வாங்கி தந்து உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிருப்பாங்கல்ல அப்படிங்கும்போது, சுய விளம்பரமான்னு சொல்லிட்டு, சரிம்மா இன்னுமா அது எதுன்னு வாங்கி கொடுத்தா நாங்கள் சொல்லிடுறோம்மா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவுக்கு சுருதியும் ரவியும் செஞ்சு கொடுத்த வேலையால் ஏகப்பட்ட ஆர்டர் வருது. நல்லாவே பண்ணி கொடுக்காங்க. சீதாவும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் மீனாவுக்கு முத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க. அப்படியே அருண் நல்லவராகவே மாறிடுறாரு. சீதா குடும்பத்தையும் நல்லா பார்க்கணும், முத்துக்கிட்ட நம்ம எதுவுமே பேசக்கூடாது, சீதா அங்கே வேலைக்கு போனாலும் போட்டோன்னு சொல்லி விட்டுறாரு. முத்துக்கு அருண் மேலே நல்ல அபிப்பிராயம் வருது. அருணுக்கு நம்மளுக்கு ஆகாது, கல்யாணம் முடித்தாலும் கூட சீதா நம்மகிட்ட வேலை பார்க்க, ஆனால் அதுக்கு அவர் அனுமதிக்காரங்கன்னா மிகப்பெரிய விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் மீனா எடுத்து சொல்கிறாங்க. எங்கே பாருங்கள், உங்களுக்கு அருணுக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு இப்போ பாருங்கள் என்னால் நடக்குன்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, ஆமாம் மீனா, நானும் அவரை என்னமோ நினச்சேன், பரவாயில்லை, அவர் எவ்வளோ மாறிட்டார், சரி மாறினா நல்லது தான், சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணும், சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளை சங்கடப்பட்டுருக்கு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லா இருக்கணும்ல அப்படிங்கும்போது, ஆமாங்க நான் சம்பளம் கூட ஒரு 5000 கொடுக்கலான்னு சொல்லுது, நீங்கள் என்ன சொல்லுதீங்க அப்படிங்கும்போது, மீனா கூட 5000 10,000 கொடு, நம்ம லாபத்தில் நாளில் ஒரு பகுதியை சீதாட்ட கொடு, நல்லா இருந்து போட்டோம் அப்படிங்கிறாங்க.
சீதாவை சொல்லும்போது, இல்லை மாமா வேண்டாம், எனக்கு சம்பளம் மட்டும் கொடுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம், இல்லை நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் பலக்குரல் வந்து அங்கங்கே பார்க்காங்க, ரெஸ்டாரண்ட் வைக்க இடம் பார்க்காங்க, ஒன்றும் அமையலை. வீட்டில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மீனாக்கிட்டே சொல்கிறாங்க சுருதி, இந்த மாதிரி மீனா நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கங்கே பார்க்குறோம். முன்னாடி ரவி ரெஸ்டாரண்ட் வேண்டாம் வேண்டான்னாரு. அவரையும் நான் மாற்றி சரி நம்ம ரெஸ்டாரண்ட் தனியாக வைக்கலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். ஆனால் வந்துட்டு இடமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் அப்பா தந்த பணத்தை கையில் கொடுத்துட்டோம். இப்போ எங்கள் பணத்தை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். எங்கே பார்க்குறது எது பார்க்குறதுன்னு புரியல. ஆனால் அவங்கெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டு கேட்குறாங்க. பெரிய அளவில் அமௌண்ட்டு கேட்டால் ரவி என்ன சொல்லுவார்னா, பின்னாடி பார்த்துக்கலாம் பாரு, எனக்கு என்ன பண்ணனே தெரில மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. எங்கள் மீனா வந்து முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க ஸ்ருதிக்கு ரவிக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணலாமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அடுத்த ஆர்டர் வரும்போது நம்ம படம் கிடைக்கும்போது நம்ம கொடுக்கலாம், அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அதுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது என்னமோ உண்மைதாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட் வைக்க இடம் இல்லாமல் அலையிறாங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து யாராவது பெரிய ஆள் இருக்காங்களாங்க, அவங்கள்ட்ட சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு இடம் இது வாங்கி கொடுக்கலாமா அப்படிங்கும்போது, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த சேட்டு வீட்டு அம்மா தான், அவங்க வீட்டுக்காரன் தான், வேணா கேட்போமா அப்படிங்கும்போது, ஏங்க அவங்க உங்களுக்கு தந்தது இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட்டில் அந்த வீடு இருக்குல்ல அப்படிங்கும்போது, மீனா அந்த வீடு எல்லாமே உள்ளே இருக்குது, அதெல்லாம் வைக்க முடியாது, அவங்கள்ட்ட பேசுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்கன்னா தர சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காலையில் மீனாவும் முத்துவும் அந்த ஸ்டேட் வீட்டுக்கு போகிறாங்க. முத்து வாங்கோ உட்காருங்கோ, நாங்கள் ராஜஸ்தான் போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன விசேஷம் ஐயா அப்படின்னா, அங்கே ஒரு ஃபங்க்ஷனை சொல்கிறாங்க. சரியா, கண்டிப்பாக வரோம். அதுக்கு முன்னாடி என் தம்பிக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கிறது அங்கங்கே இடம் பார்த்துட்டு அலையுதுங்கய்யா. அது எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ரெஸ்டாரண்ட் வைக்கிற மாதிரி மெயினில் எதுவும் இருக்காயா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களாயா, அமௌண்ட்டு நிறைய கேட்குறாங்கய்யா, அந்த அளவுக்கு பணம் இல்லை என் தம்பிட்டையும் குழந்தையாட்டையும் அப்படிங்கிறாங்க. முத்து, நீங்கள் நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நாங்கள் ஒரு இடத்த ரெஸ்டாரண்ட் வைக்க கொடுத்தோம், அவங்க நடத்தலை. 2 மாதமாக சும்மா கிடக்குது, யார்ட்டாவது கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் வந்துட்டேல், வாடகைலாம் கரெக்டாக கொடுப்பாளா அப்படிங்கும்போது, சார் வாடகைலாம் வந்துடுவாங்க அப்படிங்கும்போது, சார் கொஞ்சம் அட்வான்ஸ் தான் குறைச்சி இது பண்ணணும் அப்படிங்கும்போது, அட்வான்ஸே தர வேண்டாம், நடத்த சொல்லுங்கள், மாதம் வாடகை கொடுக்க சொல்லுங்கள், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எல்லா பொருளுமே அங்கே இருக்குது. ஏற்கனவே நடத்தினவங்க எங்களுக்கு ஒழுங்காக வாடகை தரல, அந்த ரெஸ்டாரண்ட் பொருள் எங்கிட்டே கொடுத்துட்டாங்க, சேரு பெஞ்சு டேபிள்லேருந்து எல்லாமே இருக்குது, என்ன அங்கே ஒரு ஆளாக போய் முதலீடு போட்டு நடத்தணும், இவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு ஃபோன் பண்ணி ஸ்ருதியை கூப்பிட்டுங்க வாடா அந்த இடத்துக்கு அப்படின்னோடனே சேட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன முத்துங்க வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, இவங்க இடம் ஒன்று இருக்குது, ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே வச்சுருந்தாங்களாம், அவங்க நடத்தலையாம், அதில் நீ நடத்தலாமா அப்படிங்கும்போது, அட்வான்ஸ் எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கும்போது, தம்பி அட்வான்ஸ் எதுவும் வேண்டாம், முத்து மீனாக இருக்கும்போது நீங்கள் என்ன கொடுக்கணும், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், முத்து கூட பிறந்தாங்க ஒரு இது போதாத தம்பி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. உடனே சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டில் போய் அண்ணாமலைக்கு நடந்ததை சொல்லுதாங்க. முத்து மூலமாக தான் அந்த ரெஸ்டாரண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயா ரொம்பவே கடுப்பாகி யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க ஸ்ருதியோட அம்மாவுக்கு. இப்போ பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க, உங்கள்கிட்ட எத்தனை கோடி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது உங்கள் ஊரில், ஆனால் இந்த ஸ்ருதிக்கு ரவிக்கும் கொஞ்சமே புரிய மாட்டேங்குது, இந்த முத்து மீனா மூலமாக வரக்கூடியதை வாங்குகிறாங்க, உங்களுக்கு எப்படி மறுவாதி இருக்கும், ஒரு சேட்டுக்கிட்ட பழக்கம் வச்சுருக்காங்க, அவங்க தான் வந்து எல்லாம் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கங்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது, உடனே வரேன்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. அண்ணாமலை நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது அப்படிங்கும்போது, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. என் மருமகனும் என் மகளும் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் நாங்களாக கையிலேருந்து செய்யணும்னு நினைக்கிறோம், அவங்க எங்கள் சொல்லே கேட்க மாட்டுறாங்க, யாரோ ஒரு ஆள் அட்வான்ஸ் வேண்டாம்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு இடம் கொடுக்குறாராம், முத்து மீனா மூலமாக வருதான், இதை நான் ஏற்றுக்கிட்டே முடியாது அப்படிங்கும்போது ரவி சொல்கிறார், அதை நான்லாம் சொல்லணும், முத்து எங்கள் அண்ணன், அவர் மூலமாக எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு, அதை நான் நடத்த போகிறேன், அது எங்கே இருப்போம் அப்படிங்கும்போது, டேடி இதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு அவமான குறைச்சல் அப்படிங்கிறாரு, இதில் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா வச்சுருக்கோம் டேடி, ஓப்பனுக்கு நீங்கள் வரதா இருந்தால் வாங்க, வரலன்னா விடுங்க அப்படின்றாங்க. ரொம்ப கடுப்பாகி வெளில போயிடுறாங்க வீட்டை விட்டு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஸ்ருதி என்னம்மா பேசிகிட்ருக்கா, அது உங்கள் அப்பா அவங்க அம்மா, அவங்கள்ட்ட நீ இப்படி பேசுதியம்மா, இது பேச சரி கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் தான் ஃபோன் பண்ணி வச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் பேசும்போது கூட நான் கேட்டேன், நான் அப்போ ஏதாவது பேசினா ரவி கூப்பிடாதுன்னு சொல்லி தான் ஒன்றும் இது பண்ணல, இனிமேல் போட்டு இப்படி வச்சுக்கிடாதீங்க, அது போக ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஆரம்பிக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நீ திருந்தவே மாட்டேன் ஒரு காலமும், என்ன எப்போ தான் பண்ணிகிட்ருப்பேன், அவங்களுக்கு வாழ்க்கையை அவங்க வாழ விடு அப்படிங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, ஸ்ருதி அம்மா அப்பாவை மட்டும் ஸ்ருதி கூப்பிடல. அப்போ அவங்க கூப்பிடாத போதும் கூட ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் வராங்க, ஸ்ருதி வராங்க, டேடி உங்களையும் நான் கூப்பிடல, அம்மாவையும் கூப்பிடல, ஏன் கூப்பிடலன்னா
இங்கே வந்து எதையாவது சொல்லி யார் மனசையாவது சங்கடப்படுத்துவீங்க, அது சரி இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, நீ என் மவா, நீ கூப்பிடலாம் நான் வருவேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. உங்கள் அப்பா எவ்வளோ மனசு சங்கடப்பட்டார் தெரியுமாடி, எவ்வளோ பாசமாக வளர்த்தோம். அந்த பிள்ளைக்காக தான் மெட்ராஸே வந்தேன். மெட்ராஸே நான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வேலைக்கு இங்கே பார்த்து வந்தேன். ஆனால் அந்த பிள்ளை வந்து அவர் ரெஸ்டாரண்ட் தரப்போ நீ கூப்பிடலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படிங்கும்போது, மம்மி இங்கே வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் இது பண்ணல அப்படிங்கும்போது, முத்து மீனா அங்கே வடக்கு இந்த கீழாந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா வாசுதேவனுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சுதா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருந்தாரு. இன்னும் சம்மந்தின்னு சொல்லி விஜயா ஓடுதாங்க. அப்போ அண்ணாமலை சொல்லுவாங்க, போட்டு விடு, இங்கே இருந்தாங்கன்னா அவங்க யாரையாவது குறை பேசிட்டு கிடப்பாங்க, விடு அப்படிங்கிறாங்க. இன்னும் அவங்க போயிடுறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி பயங்கரமாக வியாபாரம் ஆகுது. அப்போ வீட்டில் வரும்போது விஜயா சொல்கிறாங்க ரவிட்ட, ரவி முத்து மூலமாக தான் அந்த கடை வந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த வருமானத்தில் கொஞ்சம் பணம் கேட்பாங்க, நீ கொடுத்துடாத, அவங்க நல்ல மாதிரி பேசி உன்ட்ட பணத்தை ஆட்டை போட பார்ப்பாங்க அப்படிங்கும்போது முத்துக்கு இது கேட்டுருது. உடனே முத்து வராரு. என் தம்பிகிட்ட நான் என்றைக்கும் ஒரு ரூபா காசு வாங்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச என் தம்பி செய்யணும்னு நினைப்பேன் அப்படிங்கும்போது, ஏம்மா இதான் உள்ளது, சின்ன பிள்ளையிலேருந்து அவனுக்கு கிடைக்கிற பண்டத்துலேருந்து எல்லாத்தையுமே எனக்கு தான் கொடுத்துருப்பான், அவன் எதையுமே வச்சுக்க மாட்டான், நான் படிக்கும்போதும் அப்படி தான் எனக்கு அப்படி செலவு தருவான், இந்த முத்துலாம் எதுவுமே பண்ண மாட்டாமா, நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பான், அவன் நினச்சிருந்தா இந்த சேட்டுக்கிட்ட பேசி எனக்கு அந்த அவர் கடையை வாங்கி தந்திருக்கவே மாட்டான், நான் ரெஸ்டாரண்ட் நடத்திருக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எனக்கு ரொம்ப செலவு கம்மியில் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன்னா அது காரணம் முத்து தான். முத்து நான் காசு எதிர்பார்க்க மாட்டான் அப்படிங்கும்போது, முத்து எதிர்பார்க்கலாம் பொண்டாட்டி எதிர்பார்ப்பா அப்படிங்கும்போது, அத்தை இப்படிலாம் பேசாதீங்க, ரவியை வந்து நான் சத்திய இடத்துல தான் பார்க்குறேன், அவர் நல்லா இருக்கணும், ஸ்ருதி நல்லா இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, ஏன்னா இது நல்லாவே தெரியும், நம்ம ஆன்ட்டியோட குணம் இது தானே, விடுங்க, ஆன்ட்டி ஏதாவது இது மாதிரி காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா இங்கே விஜயாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ரோகிணி வராங்க, ஆன்ட்டி இந்த ஸ்ருதிலாம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போதே, ஏன்ட்டி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லை ஆன்ட்டி அவங்க உங்களை ஓவராக பேசுகிறாங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் பேச்சே கொடுக்காதீங்க அப்படிங்கும்போது, இது என் வீடு, என் வீட்டில் யார்கிட்ட பேச்சு கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும், மனோஜ் வந்துட்டானா என்ன அப்படிங்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் என்ன ஏன்னு பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட போகிறாங்க. மனோஜ் உங்கள் அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க, உங்கள் சாமியார் மட்டும் இல்லைனா நம்ம சேர்ந்திருக்கவே முடியாது அப்படிங்கும்போது மனோஜ் கத்த ஆரம்பிக்கார். ஏன் மனோஜ் கத்துறீங்க அப்படிங்கிறாங்க. சாமியார்கிட்ட சொல்லி உனக்கு பிறக்கப்புற பிள்ளைக்கால தான் ராசி வர போகுதுங்க, ஆனால் இப்போ எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் கடையிலேருந்து எல்லாமே பேரும் போல், கடைசியில் நான் ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்த்தேன் சப்ளையராக, அந்த ஹோட்டலில் தான் போண்டி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது. சப்ளையர் வேலை பார்த்தீங்களா அப்படிங்கிற. ஆமாம், வேலைக்கு ஏதாவது போய் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லும்போது வேலையே கிடைக்கல, ஒரு ஹோட்டலில் போய் சப்ளையர் வேலை பார்த்தேன், நீ கூட சாம்பார் வடடிக்கு சட்னி வடடிக்கும்பிய, அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேன், கடைசியில் அங்கே தான் போகணும் போலக்கு அப்படிங்கும்போது, மனோஜ் இன்னும் உனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் சார் வந்து திருவாரூர்லேருந்து என் பேர் எடுத்துட்டார் அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க, சந்தோஷ் சார் உங்கள் பேர் எடுத்துட்டாரா அப்படிங்கிறா. ஆமாம், சந்தோஷ் சார் வந்து என் டீலர்ஷிப்லேருந்து என் பேர் எடுத்துட்டார், இப்போ எனக்கு என்ன செய்யவே தெரில அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்போ கடன்காரங்களுக்குலாம் எப்படி கடன் கொடுப்பீங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியலை, யாராவது கடன் தான் கொடுக்க முடியும், வேறு வழி கிடையாது, நானாக சந்தோஷ் சார்ட்டு வந்து வரும் 2-3 மாதத்துக்கு நாங்கள் பணம் அப்போ தரேன் ஏமாத்தினா மொத்தமாக சேர்த்து கொடுத்துடலான்னு பார்த்தேன், இப்போ எனக்கு என்ன சின்னே தெரில, அது போக கம்பெனிக்கும் பணம் கட்டினா தான் பொருள் தருவாங்க, நான் வேறு அது வாங்க இது வாங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டேன், நீ என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா வாங்கல அதை கொடு அப்படிங்கும்போது, மனோஜ் அது இப்போ என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்டுகிட்ட தானே கொடுத்தேன், அவங்கள்ட்ட கேட்டு தானே கொடுத்தேன், அது போக இன்ட்ரெஸ்ட்டு தராங்களா அப்படிங்கும்போது, இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வேண்டாம், எனக்கு அந்த பணம் வேணும், இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது வசதியாக இருக்கும் அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ் அது இப்போதைக்கு வராது அப்படிங்கும்போது, அப்போ வராதா அப்படிங்கும்போது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வரும் அப்படிங்கும்போது, என்ன செய்யணும் தெரியல, ரோகிணி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ஒரு 30 லட்ச ரூபா வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சவங்கன்னா அந்த சிட்டி இருக்காமல, சிட்டி தான் வந்து ஃபைனான்ஸ் தானே பண்ணுறானா அப்படிங்கும்போது, அவ்வளோ பணம்லாம் சிட்டிகிட்ட இருக்காது அப்படிங்கும்போது, இல்லை நான் விசாரிக்கும் போது கேட்டேன், சிட்டிக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கான், ஏதோ ஒரு சொத்தை வந்து அவன் இப்போ விற்றுருக்கானா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டி வணக்கம், ஏதோ ஒரு சொத்தை நீங்கள் இப்போ விற்றீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் ரோகிணி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா தேவைப்படுது தாங்களேன் அப்படிங்கும்போது, ரோகிணி சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, யாருன்னு நீங்கள் வாங்க பணத்தை உங்களால் தர முடியல, நம்ம ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரெஸ்ட் வாங்காமல் விட்டுட்டேன், இன்னும் லாய்க்கப்படாது, இந்த பணத்தை நான் வேறு கதைக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை சிட்டி எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லை என்கிட்ட பணம் எனக்கு வேறு கதை தேவைப்படுதுன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாயிருது. ரோகிணி பற்றி தான் தெரியுமே, தனக்கு ஒன்று கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, அந்த மாதிரியான மனநிலையில் உள்ள ஆள். உடனே பார்க்காங்க, இது கணக்கில் வராத பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போட்டு கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட போட்டு கொடுத்து வர வச்சுருந்தாங்க. வந்தோடனே கணக்கில் வராத பணம்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு போயிருந்தாங்க.
இங்கே இவருக்கு சிட்டிக்கு சரியான கடுப்பாயிருது. இந்த பணம் இருக்குது ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்கு, வேறு யாருக்கு தெரிஞ்சிருக்கு, யார் போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சுற்றிருக்கவங்க ஓவரம் சத்தம் போடுவார். ஆனால் எங்களுக்கு அந்த ஓரம் காணாது இந்த ஓரம் காணாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. ரோகிணி செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது தினையை சொல்லுவார், அவள் தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு ஆள் சொல்லுவார், என்ன ரோகிணியே அவள் ஏகப்பட்ட நெரிசலில் கிடக்கா, அவன் என்ன பண்ண போகிறா அப்படிங்கும்போது இவர் சொல்கிறாரு, யார் பிஏ சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து ரோகிணி தான் பண்ணியிருப்பா, ரோகிணியை பற்றி எனக்கு தெரியும், ரோகிணிக்கு ஒன்று கிடைக்கலன்னா கண்டிப்பாக போய்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இது யார் உங்களுக்கு தகவல் சொன்னால் வச்சான்னு சொல்லி சிட்டி விசாரிக்காரு. இன்னார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரோகிணியை ஒரு இடத்துக்கு வர சொல்லி போகிறாங்க. ரோகிணி, உனக்கு நான் பணம் தரலன்னு சொல்லி பணத்தை போட்டு கொடுப்பியா அப்படிங்கும்போது, இல்லை சிட்டி நான் பண்ணல வைக்கல அப்படிங்கும்போது, உன்னை பற்றி நல்லா தெரியும், உன்னை பற்றி ஒரு நாள் பாருவான் வீட்டில் எல்லா கதையும் சொல்லி உன் வாழ்க்கையை முடிச்சு விடுதேன் அப்படிங்கும்போது, சிட்டி என்ன சிட்டி சொல்கிறீங்க, இதெல்லாம் அப்படி பண்ணிடாதீங்க வச்சிடாதீங்க அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி நான் கண்டிப்பாக நான் முடிச்சு விடுவேன், இப்போ எனக்கு சூழ்நிலை சரியில்லை, முத்து என்னைக்காவது வெளியூர் பயணம் போட்டுவான் அன்றைக்கி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணி நினைக்காங்க, என்னடா இது இப்போ தான் அந்த ஆண்டி ஓரளவு என்கிட்ட பேசுகிறாங்க, மனோஜும் என்னையும் சேர்ந்து இருக்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா நல்லா ஆயிரும்னு நினைக்கிறாங்க, இப்படி இருக்கும்போது இந்த சிட்டி வேறு இப்படி பண்ணுறானே என்ன அப்போதுன்னு தெரியல. அதுக்குள்ளே மனோஜ்கிட்ட வந்து நம்ம உள்ளதை சொல்லணும், உள்ளதை சொன்னால் மனோஜ் ஏற்றுக்கும் போகிறா, இப்போ இருக்க சூழ்நிலையில் அவர்கிட்ட பேச முடியுமா, பேசாமல் அவரை தனியாக கூட்டத்தெல்லாம் கூட்டி போயிடுவோமா அப்படி இப்படின்னு படம் மாதிரி நினைக்காங்க. ரொம்ப குழப்பமாக வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் கேட்குறாங்க, எதுவும் பணம் ரெடி பண்ணியா ரோகிணி, சிட்டி எதுவும் பணத்தை கொடுத்தானா அப்படிங்கும்போது, சிட்டியிலேருந்து நான் பணத்தை எதிர்பார்க்க முடியாது, சிட்டி பணம் இல்லைன்ட்டான் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு வேறு என்ன தான் வழி இருக்குது ரோகிணி, ஒன்றும் செய்வோமா, பேசாமல் நம்ம ஃபர்னிச்சர் கடையை யார்ட்டையாவது விற்றுட்டு சொல்லாமல் அறியாமல் வெளியூரை பார்த்து போயிடுவோமா அப்படிங்கும்போது, மனோஜ் நானும் அதான் சொல்லணும்னு நினச்சேன், இப்போ நம்ம கடையை விற்றாலும் அந்த 30 லட்ச ரூபா நான் அப்படி தான் தருவாங்க, ஏன்னா நம்ம வந்து கடத்தில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம வந்து அதை விற்றுட்டு நம்ம வெளியூரில் போய் நான் பார்லர் வைக்கேன், 20 லட்ச ரூபாயில் நீங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது, சரி ரோகிணி அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு ஆள் பாருன்னு சொல்லி சொல்லுதாங்க. ரோகிணி அவங்க தெரிஞ்சவங்க ஃபுல்லுமே சொல்கிறாங்க. அப்போ அப்போ அந்த இடத்த வாங்க போகிற அதை கடையை வாங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து விசாரிக்காங்க. விசாரிக்கும்போது அசோக்கிட்ட போகுது. அசோக் என்ன சொல்லுதாரு, என்ன இப்போ இது வாங்க போகிறீங்களா, ஆமாம் மனோஜ் சார் தான் அதை விற்கணும்னு சொல்லி விட்ருக்காரு, அவங்க வீட்டம்மா ரோகிணி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கடங்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அசோக் நைஸாக சொல்லிடுறாரு, சார் இங்கே பாருங்கள், எங்கள் கடை ஓனர் இந்த கடையை விற்றுட்டு நான் அசுக்க வெளியூரை பார்த்து போகணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னோடனே எல்லோரும் வந்துடுறாங்க. மனோஜ் என்ன நினச்சிட்ருக்க, கடையை நீ விற்றுட்டு வெளியூரை பார்த்து போயிடுவேன், எங்களை பார்க்க எழுச்சி வேணா தெரியுது, நீ வெளில போக முடியல அப்படிங்கிறாங்க. போக முடியாது வைக்க முடியாதுங்க, போனால் வெளியே போயா அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் அழுதோன்னா முத்து வராரு, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, தம்பி எங்களுக்கு 30 லட்ச ரூபா கடன் தரணும், தரவே இல்லை அப்படிங்கும்போது, மனோஜ் மாதம் சந்தோஷ் சார் பணம் கொடுத்துட்ருக்காரு, நீ இன்னும் கொடுக்கலையா அப்படிங்கும்போது, எத்தனை மாதம் சார் உங்களுக்கு ஆகுது அப்படிங்கும்போது, எனக்கு 7-8 மாதமாக எங்களுக்கு பணம் தரணும் அப்படிங்கிறாங்க. 7-8 மாதமாக தர பணத்தை நினச்சித அப்படிங்கிறாங்க. இது சந்தோஷ் சாருக்கும் முத்து ஃபோன் பண்ணுதார், சார் நீங்கள் மாதம் டீலர் கிடைக்கக்கூடிய பணத்தை கொடுக்கீங்களா அப்படிங்கும்போது, மாதம் கொடுத்துட்ருந்தேன், மனோஜோட பழக்கவழக்கம் சரி கிடையாது, அதனால் நேற்று தான் வந்து அவருக்கும் எங்கள் டீலர்ஷிப்புக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி அவரை நீக்கினேன், மாதம் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது, மாதம் எவ்வளோ சார் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது முத்து, நான் அவங்களுக்கு அந்த லிஸ்ட் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதில் கிட்டத்தட்ட 58 லட்ச ரூபாய்க்கு மேலே அனுப்பியிருக்காரு. இதை பார்த்துட்டே 30 லட்ச ரூபா தான் கடை இருக்குங்க, அவர் 58 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு, இதை என்ன செஞ்ச வேலை செஞ்சாங்கும்போது மனோஜ் திருதுன்னு முழிக்காரு. ஆனால் என்னடா செஞ்ச அப்படின்ட்டு ரோகிணி கடைக்குள்ளே வந்துருந்தாங்க. என்ன முத்து இங்கே வந்து நீங்கள் சவுண்டு போட்டுட்ருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் சார் 58 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காரு 5 மாதத்தில், கடங்காரங்களுக்கு இன்னும் கொடுக்காம இருக்காங்க, அவங்க அப்புறம் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கும்போது, முத்து தம்பிங்க பாருங்கள், நீங்கள் இவருக்கு தம்பி தான், ஆனால் இவர் சரி கிடையாது, இந்த கடையை நாங்கள் ஏலம் போட்டு எடுக்க போகிறோம் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போயிருந்தார். உடனே மனோஜ் 58 லட்ச ரூபா என்ன செஞ்சீங்க எதை செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து என்னை மன்னிச்சிரு ரோகிணி, நானும் வந்து இந்த பணத்தை வச்சு டபுள் மடங்கு ஆக்கிடலாம்னு சொல்லி முட்டை சந்தோஷம் சொன்னாம்னு ஒரு வேலை பார்த்தேன், அதில் எல்லா பணமும் போயிடுச்சு, அதுக்கே நான் இன்னும் 4 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் கடங்காரங்க எல்லாமே இதில் ஆகிக்கூடாது ஐயா, நம்ம 6 பேருக்கு அவன் பணம் தரணும், 6 பேரில் ஒரு ஆள் நம்ம வந்து இந்த கடையை எடுத்துக்கிடுவோம், மீதி ஆளுக்கு மீதி பணத்தை பூரா செட்டில் பண்ணிடுவோம், இனிமேல் வெளில கிளம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாராவது ஸ்டேஷனில் போய் மனோஜ் மேலே ஒரு பெட்டிஷன் கொடுத்தோன்னா மனோஜை கூப்பிட்டு விடுவாங்க. மனோஜுங்க பாருங்கள், இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படிங்க சார், ஒரு வாரம் நான் இருந்தாங்க சார், ஒரு வாரத்தில் பணத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுதாங்க. இங்கே விஜயா வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே சிந்தாமணி எல்லா ஏற்பாடும் பயங்கரமாக பண்ணுறாங்க. அங்கே விஜயா பயங்கர சீனை போட்டுட்ருக்காங்க.
அப்போ விஜயா காலத்தில் இருக்க நகையை பார்க்குறாங்க. நகையை பார்த்தோன்னே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கும்போது, இது யார் நகை அப்படின்னா, இதான் பழைய மாடல் அப்படி இப்படிங்கிறாங்க. இது ஏன் நகை மாதிரியே இருக்குது, காணாமல் போச்சுல இது அதுதான் அப்படிங்கிறாங்க. இல்லை இது அது இல்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. ஸ்டேஷன்லேருந்து வந்துடுறாங்க. ஏம்மா இந்த நகை ஏது அப்படிங்கிறாங்க. இல்லை இது என் மருமக கொண்டு வந்தது அப்படி இப்படிங்கிறாங்க. மருமகளை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி வராங்க. சரி இந்த நகை உங்களுக்கு யார் தந்தா அப்படிங்கிறாங்க. ஆஹா சிட்டி வேறு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க, சிட்டியை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆள் தந்துச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அந்த ஆள் வரலன்னா நீங்கள் 2 பேரும் தான் உள்ளே போகணும், முதல்ல அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி தான் தந்தார் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாங்க. சிட்டிக்கு கால் பண்ணும்போது நான் அந்த நகையை கொடுக்கவே இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சிட்டி இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க திருதுன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.